ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது. டேரெக்டாக மெரிட் பேஸ்டில் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நம்மளோட பிளாகிங் சைட்லையோ நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் இது மூலிமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், ஓகேங்களா, உங்களுடைய பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ், உங்களுடைய அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்லாஷ் கொடுத்துட்டாங்க. ஒரு டேட்டு, மந்த்து, அப்புறம் இயர், ஓகேங்களா, அது எழுதிக்கோங்க. நீங்கள் அப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜன் இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு, கம்யூனிட்டி என்னவோ கம்யூனிட்டி, சப் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா சப் கம்யூனிட்டி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, நியூமரிக்கல் கவுன்சில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது ஸ்கிப் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு முகவரியை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருந்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஆக்டிவ் மெயில் ஐடி கரண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ இந்த இடத்துல இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எங்கே படிச்சிங்க, பாஸ் அவுட், என்ன யூனிவர்சிட்டி, உங்களுடைய மார்க்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி எதெல்லாம் முடிச்சிருந்தீங்களோ எல்லாமே இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, அதோட ரீசன், ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 2 வீலர் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி. ஓகேங்களா? ஃபாலோ ஆன் திஸ் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க. 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கவுன்சில் ஆஃப் நீங்கள் வந்து டிஎன்எம்எஸ்எஸ் நீங்கள் வந்து கவுன்சிலாக இருந்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. நீங்கள் எதெல்லாம் இங்கே எஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜஸ்ட் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். சும்மா ஃபார்மாலிட்டிஸ் கேஸுன்னு கொடுத்தா ஜெராக்ஸ் காப்பி இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதை முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் இருந்துங்கன்னா எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அது கூடிய அட்டாச் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷன், இங்கே கொடுத்துருக்கான கண்டென்ட்டை உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரைட் பண்ணி இது பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதோட பிளேஸ், இப்போ உங்களுடைய டேட், என்னைக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த டேட், அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா? இதுதான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் டீட்டெயில்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/7/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எண்ட் ஆகுது 5 மணிக்கோட. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் எங்கே கொரியர் பண்ணோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இதுதான், நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா இந்த இதுக்கு நீங்கள் வந்து அஃபீஷியல் லிங்க்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்களே அதிலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ரீட் அவுட் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்சி சென்ட்ரல் ஸ்டேட் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், ஓகேங்களா, கிராஜுவேட்ஸ் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் அண்ட் எக்ஸல் தெரிஞ்சால் ஆடட் அட்வான்டேஜ் கூட. ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாவே போதும், பேச்சுலர்ஸ் டிகிரி, ஓகேங்களா, சயின்ஸ் ஓரியன்டாக முடிச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் மெடிக்கல் ஓரியன்டாக முடிச்சிருந்தீங்க, மெடிக்கல் லேப்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா 2-wheeler லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 19,800 கொடுக்குறாங்க. அக்கௌண்டன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்தவங்க மட்டும் தான் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மெயின்டைன் ஃபார் அக்கௌண்டிங்ஸ். ஓகேங்களா. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 years ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா. லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டிப்ளமோ கோர்சஸில். ஓகேங்களா. நீங்கள் மெடிக்கல் லேப் ஓரியன்டாக நீங்கள் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சிஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சேலரி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 13,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிபி ஹெல்த் விசிவ். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் ஆன் சயின்ஸ், நீங்கள் சயின்ஸ் ஓரியன்டாக என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதிலே நீங்கள் வந்து டிப்ளமோவில் சயின்ஸ் ஓரியன்டாக முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் உங்களுக்கு எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எக்ஸல் தெரிஞ்சிருந்தா ஹேட் அட்வான்டேஜ். எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் மெயினாக வந்து எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எக்ஸல் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, 13,300 ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரொட்டேட்டிங் பர் ரூல்ஸ்ன்னு சொல்லி இதுலேயும் ஸ்லாட் வைஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து 11 month பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சோஷியலிஸ்ட் நேஷனல் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இங்கே சொன்னதை தான் திருப்பி அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. நம்மளோட பிளாகிங் சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் பேஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸும் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி, இன்டர்ன்ஷிப், ஐடி கம்பெனி எல்லாமே அதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் போட முடியாத கண்டென்ட் எல்லாமே அதில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து தேவை. எந்த அளவுக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணீங்களோ அதுலேயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. உங்கள் சப்போர்ட் இன்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. அதனால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a nice day.